இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் 11/9/2025 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான தேதி சதுர்த்தி மாலை 4:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது மாலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். முக்கியமான விஷயங்களை பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இன்று முன்னேற்றமும் இருக்குங்க. சில நல்ல வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழிலும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்கள்ல வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல இன்முகத்துடன் பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று மனதள தைரியமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எதிரிகளுடைய விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களை விமர்சித்தவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான விஷயங்கள்ல இப்பொழுது நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் உறவுல ஏற்றமும் இருக்கும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பீங்க.
வேலை தொடர்பாக இருந்து வந்த விஷயங்களை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. தனவரவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேளைகள்ல கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். முறையான செயல் திட்டத்துடனும் இருப்பீங்க. சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. சகஜமாக பேசிக்கொள்வதும் நல்லதுதாங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தகுந்தாற் போல பணத்தை திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லதுதாங்க. சில விரைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில முக்கியமான விஷயங்களை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு விவசாய தொழில்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். லாபமும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நட்பாக பேசுவதும் நல்லது. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மன அமைதியும் உண்டாகும். தொழில்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சிலருக்கு பெரிய தொகைகளை வங்கிகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. சிலருக்கு போன் மூலமாக சுப செய்தி ஒன்றை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகளை தடையின்றி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளிப்போன வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். போட்டித் தேர்வுகளின் மூலமாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான போக்கும் இருக்கும். முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. இது எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்கள் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சக வியாபாரிகளினால மனதில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். மனதில புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. இதுல இருந்து நீங்க தேவையற்ற சலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம் என்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பாக பேசுவதும் நல்லது தாங்க. கலகலப்பாக பழகவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. விலை மதிப்பு மிக்க பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக ஆலோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம் என்று எந்த ஒரு சிக்கல்களிலும் இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சிறப்பான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை இப்பொழுது முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவி தொகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. மன உளைச்சல்களும் நீங்கும். முக்கிய பொறுப்புகளை கையாளும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட ஏதாவது பெரிய மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனால் மனதுல சோர்வு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று நேர்மையாகவும் இருப்பீங்க. நேர்மையாக சிந்திக்கவும் செய்வீங்க. பேச்சு திறமையினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதனை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அலுவல் பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று அவப்பெயர்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேர்மையாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தைரியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய பணியின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்துடனும் கவனமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களும் வந்து சேரும். வியாபாரத்துல திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வரவு செலவு கணக்குகள்ல முன்னேற்றமும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சகோதரர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புதியதாக தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சவால்களை சந்தித்து முன்னேறவும் செய்வீங்க. வெற்றியும் பெற்றுவிடலாம். அன்றாட வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சில விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். என்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். உறுதியுடன் செயல்படவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மன வருத்தங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திறமையாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். பணிகள்ல விரும்பத்தக்க முன்னேற்றங்களும் இருக்குங்க. விருப்பமான வேலைகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களிடத்துல காணப்படுகின்ற புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். அவர்கள் கிட்ட மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சுமூகமாகவும் முடியும். சில வெற்றிகரமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியிலே யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளுடைய மனப்போக்கினை அறிந்து பேசுவதும் நல்லது. சில குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை நிதானமாகவாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க.
ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கமும் செல்லவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகளிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அனைவரிடத்திலுமே இன்று எளிமையாக பேசவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது நீங்கள் ஈடுபடவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. மனதில இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. சில சுபகாரியங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடியும் வரும். உயர் அதிகாரிகளுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும். சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சுப செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்களும் கூடி வரலாங்க. சாதகமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. சில வேலைகளை இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணியில பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையில வேலைகளை சரிவர ஆற்றுவதும் நல்லது. இன்று உங்கள் உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சியும் இருக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். சில வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. குடும்ப விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையுமே வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். சில அனாவசியமான செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது எச்சரிக்கையாகவும் பேசுங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேரம் தவறாமல் சாப்பிடுவதும் நல்லது தாங்க. வேலை அதிகமாக இருப்பதன் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் இருக்கும். உறவினர்கள உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளிநாட்டு தொடர்புகளினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய கூட்டணிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கியவர்கள் இடத்துல வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது.
வியாபாரத்துல சில விரிவாக்க திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு சில பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சிறுதூர பயணங்களினால மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். சிறு குறு தொழில் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடனும் செயல்படுவீங்க. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பணியிட சூழ்நிலைகள்ல இருந்து வந்த கடினத்தன்மையும் மாறும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில வருத்தங்களும் நீங்கும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. என்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. இன்று சில குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல குடும்ப விஷயத்தை அதிகமாக பேசவும் வேண்டாம். தள்ளி போய் கொண்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் அமையும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பொருளாதார ரீதியாக லாபத்தையும் பார்த்து விடலாம். மற்றவர்களினால இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை சமாளிக்கவும் செய்வீங்க. இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். பொருளாதார சூழ்நிலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. இப்பொழுது தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தடைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புத்திசாலித்தனமாக வேலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய செயல்திறனை நிரூபித்தும் காட்டுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய கலகலப்பான அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில்துறையில முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாமதங்களும் நீங்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை விஷயமாக செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. அதே சமயத்துல வரவு செலவு கணக்குகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் இன்று கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் உற்சாகத்துடனும் இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவும் முடியும். சிலருக்கு புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபட்டாலே போதும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சாந்தமாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகளும் தேரும். தடைப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொருளாதார விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்லுறவும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். திருமண உறவுல இருந்து வந்த ஈகோ போன்ற பிரச்சனைகளும் நீங்கும். பழைய நண்பர்களுடனான மனஸ்தாபங்களும் நீங்கும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீதான அவப்பெயர்களும் நீங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான செயல் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். என்ற ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். செயல் திட்டங்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் நீங்கும். என்று ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இதனை கையாளவும் செய்வீங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். கூடுதலான உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியமான உறவினை பராமரிக்கவும் செய்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று தெய்வ பிரார்த்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும்.
இன்று மேன்மையும் உண்டாகும், வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும், தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் விஷயங்கள்ல நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுவதும் நல்லது. தொழில்ல ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும், புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை எச்சரிக்கையாக இயக்குவதும் நல்லதுதாங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அதிகப்படியான பணத்தை யாருக்கும் தரவும் வேண்டாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளிப்போய் கொண்டு இருந்த வரன்களும் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. புதியதாக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில விஷயங்களை சாதித்தும் காட்டுவீங்க. ஆனால் அதே சமயத்துல அவசர முடிவுகள் மட்டும் எடுக்கவும் வேண்டாம். பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செலவுகளையும் தருவதாகவும் இருக்கும். காதல் உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பழைய தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. புதிய நண்பர்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று குடும்பத்துல இருக்கின்ற ஒருவர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. புரிதல்களும் உண்டாகும். தடைப்பட்ட சில பணிகள் நல்லபடியாகவும் முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். என்ற ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறும். உங்களுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். ஆர்வமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் பதட்டங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேளைகள்ல நீங்க ஏதாவது பதட்டத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவேகமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமையின் காரணமாக சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல ஏதாவது விரும்பத்தகாத பேச்சுக்களை பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. முடிந்த அளவிற்கு என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு சீரமைப்பு மற்றும் வீட்டை அழகுபடுத்துவது போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உங்களுக்குள் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதுங்க. யோகா போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மாறும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகங்களும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெருமையும் புகழும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல நீங்க யாரையாவது எடுத்தெறிந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இன்று சிலருக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சந்தேக உணர்வுகளும் மாறும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம்.
என்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு உறவினர்களினால புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் மாறும். எதிரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று சில நெருங்கிய உறவினர் ஒருவருக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்று காதலுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. திருமண தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிலும் என்ற தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணையை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. குடும்ப விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. என்று சில முக்கியமான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில பிரச்சனைகளை எளிமையாக கையாளவும் செய்வீங்க. சில நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பெரிய முதலீடுகள்ல நீங்க முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இது தொழிலுக்கு உதவியாகவும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். எந்த ஒரு வித பாதிப்புகளும் இருக்காது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில வருமானத்தையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த குறைகளையும் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்கால திட்டங்கள் பற்றி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். என்று முடிந்த அளவிற்கு அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதுல இருக்கின்றதை வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று தேவையற்ற விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்கள் கிட்ட பணிவுடன் பேசிவிட்டு செல்வதே நல்லது தாங்க. சில கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அண்டை அயலாரிடத்துல இருந்து வந்த எரிச்சலான உணர்வுகளும் மாறும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. நல்ல உழைப்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. என்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆலோசனைப்படியும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக கவனமாக யோசித்து செய்வதும் நல்லது. சமூக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான நபர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. இன்று பகைமையும் நீங்கும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபார வியூகங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அலுவலக பணிகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. என்று மற்றவர்களிடத்துல அன்பு காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது, அனுசரித்து செல்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனைத்து விதத்திலும் முன்னேற்றமும் இருக்கும், ஆற்றலும் உறுதியும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. குறைவான நேரத்திலேயே விரைந்து பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும், சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சீரான உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை மற்றவர்கள் உணரவும் செய்வாங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகமும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மாலையில வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வியாபாரம் தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய கூட்டாளிகளும் கிடைக்கப் பெறுவாங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கியவர்களிடத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தை விரிவாக்குவதற்காக சில சிறப்பான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பழைய வழக்குகள் சாதகமாகவும் முடியும். பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பாசத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.